டுடேஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வெண்டைக்காய் தாங்க. இது வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் நான் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. பட் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். வேர்க்கடலை யூஸ் பண்ணி பண்ணுவேன், பொடி போட்டு. தேங்காய் போட மாட்டேன். ரெண்டாவது என்னென்னா, வேக வைக்கும்போது தயிர் போட்டு வேக வைப்பேன். தயிர்னால் 1 ஸ்பூன் தான் போடுவேன், தண்ணி தெளிக்காமல். அப்போ தான் வந்து வெண்டைக்காவும் கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். உள்ளார சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் மந்த்லி 2 கொடுங்க. கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி வேர்க்கடலை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் ரெகுலராக இதை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த நாட்டு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா, நம்ம வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் துடைக்கணும். அதுக்காக தான் நான் பர்டிகுலராக காமிச்சிருப்பேன் இந்த வெண்டைக்காவை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாதிரி மொசன்னு இருக்கும். அதை வந்து நம்ம வந்து துணியில் வாஷ் பண்ணிவிட்டு துணியில் துடைச்சி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லது. இல்லைன்னா வயிற்றில் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி மொசன்னு இருக்கும். அந்த ஒரு மாதிரி அதை வந்து தொடச்சிட்டு கட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய நாட்டு வெண்டைக்காய் வணக்கும் போது எல்லாமே க்ரீன் ஆகிடுது. அது ஏன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தானாங்கிறதும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரெகுலராக நாட்டு வெண்டைக்காய் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தயிர் சாதத்துக்கும் அப்படி தான். நான் இஞ்சியும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போடாமல் பண்ணவே மாட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது, உடம்புக்கு நல்லது இந்த வெயில் கால ஹீட்டுக்கு. வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 4-5 பொடி பண்ணி போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கருவேப்பிலை, அப்புறம் அந்த வெண்டைக்காயை எடுத்து போட்டு உப்பு மஞ்சள்தூள் போட்டு ஃபஸ்ட்டு மூடி வச்சுருவேன். ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு திரும்ப மூடி வச்சுருவேன் கலக்கி. நான் வந்து அதில் 1 ஸ்பூன் தயிர் போட்டு வேக வைப்பேன். தண்ணியோ வேறு எதுவுமே தெளிக்க மாட்டேன். 1 ஸ்பூன் தயிர் போட்டு தான் எப்பவுமே வேக வைப்பேன். வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த வறுத்த நிலக்கடலையை பொடி பண்ணி நல்லா பொறுன்னு வறுக்கணுங்க. அப்போ தான் அந்த மிக்ஸி ஜாரில், அதுக்கு தான் நான் காமிச்சிப்பேன் வீடியோவில். அப்படியே பொறுன்னு இருந்தால் தான் அந்த வெண்டைக்காய் வந்து ஸ்பைஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் நல்லா மேலே முறுமுறுன்னு, உள்ளார பார்த்திங்கன்னா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதேமாரி தயிர் சாதம் கண்டிப்பாக பச்சை மிளகாய் வேணும்னா போடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக இஞ்சியும் கடுகு உளுத்தம்பருப்பும் போட்டு தாளிக்கும் போது உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் போட்டு தாளிங்க. அதேமாதிரி ட்ரையாக கொடுக்காமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பாலும் கலந்து உப்பு கலந்து தயிர் சாதம் தாளித்து தந்தீங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் தயிர் சாதம். ஆனால் மத்தியானம் பார்க்கும்போது அது அப்படியே தயிரெல்லாம் அந்த சாதம் இழுத்துட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாகிடும். ஆனால் குழன்னு தான் நான் கொஞ்சம் கொடுத்து அனுப்புவேன். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது ட்ரையாக ஆகாமல் குழந்தைங்க நல்லா சாப்பிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈஸியாக சீக்கிரமாக, ஆனால் அதே சமயத்தில் ஹெல்த்தியாக செய்யுங்க. வெண்டைக்காயும் வேர்க்கடலையும் போட்ட பொரியல் தான் இது. வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அப்புறம் நான் ரசம் வச்சுட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னுடைய லஞ்ச் ரெசிபி.